அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய தலைப்பு கல்லை பெண்ணாக்கிய அகலிகையின் கதை. அகலிகை அப்படிங்கிறவங்க மிகவும் அழகானவள். அகலிகை பார்க்கடல்ல அமுதம் எடுக்கும் போது அழகு பொருந்தியவளாக பிரம்மனால் உருவாக்கப்பட்டவள் தான் அகலிகைங்கிறவங்க. இந்த அகலிகைங்கிறவங்கள அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஊர்மிளா, இந்திரலோகத்தில், தேவலோகத்தில் பிரம்மா, ஊர்மிளா, ரம்பை, அவங்க மாதிரி நிறைய அழகான பெண்கள் இருந்தாங்க. அவங்கள விட எல்லாத்தை விட இந்த அகலிகைங்கிறவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே அங்கெல்லாம் தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்கள திருமணம் பண்ணிக்கணும்னு நினச்சாங்க. அப்போ பிரம்மா என்ன பண்ணார், ஒரு போட்டி வச்சார். 2 தலையுடைய பசுக்களை யார் முதல்ல பார்த்துட்டு வலம் சுற்றி என்கிட்ட சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அகலிகையை திருமணம் பண்ணி முடிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா தேவர்களும் அந்த மாதிரி பசுவே இல்லையே, எப்படி நம்ம போய் அதை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தேடி போனாங்க. திரும்ப எல்லாரும் பிரம்மா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு பசுவே கிடையாது, அப்படி இல்லைன்னா நீங்கள் வேற ஒரு சாய்ஸ் கொடுங்க, வேற நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அகலிகையை எங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே பிரம்மா என்ன சொன்னார், இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு அகலிகையை நான் திருமணம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டார். உடனே எல்லா தேவர்களும் அவங்கவுங்க வாகனத்தில், இந்திரன் அவருடைய ஐராவதத்தில், அக்னி பகவான் அவருடைய வாகனத்தில், யமன் யமனோட வாகனத்தில், எருமை வாகனத்தில், இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சுற்றி வரத்துக்காக கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் ஓரமாக இருந்து பார்த்துட்ருக்காரு நம்ம நாரதர். நாரதர் என்ன பண்ணார், இந்த அகலிகை கௌதம முனிவருக்கு திருமணம் பண்ணி வச்சா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்தார். நாரதர் எப்போதுமே கலகத்தை உண்டு பண்ணி அதில் நன்மை தேடுபவர். நாரதர் கலகம் எப்போதுமே நன்மையில் தான் முடியும். அதனால் அவர் என்ன பண்ணார், கௌதம முனிவரோட ஆசிரமத்துக்கு அங்கே ஒரு பசு, நிறைமாத பசுவை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு அது கன்று ஈனும் தருவாய். அப்போ பார்த்தா 2 சைடுமே அந்த கன்றோட தலை வெளியில் முன்னாடி ஒரு தலை, பின்னாடி ஒரு தலை, ஸோ 2 தலை இருந்துச்சு. இதை கௌதம முனிவரை பார்க்க சொல்லிட்டு அந்த பசுவை வலம் பசுவை கும்பிட்டு விழுந்து அவங்கள பசுவை வலம் பிரம்மாட்ட போய் இவங்க தான் முதல்ல பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. உடனே பிரம்மாவும் ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. 2 பேரும் இல்லறமும் நல்லறமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் உலகத்தை சுற்றி வந்த இந்திரன் அறிஞ்சோன்னே ரொம்ப கோவம் ஆயிட்டாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த அகலிகை எப்படியாவது நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சந்திரனோட துணை கொண்டு என்ன பண்ணாருன்னா, டெய்லியும் சந்திரன் நைட்டு பொழுது போய் காலையில் விடிஞ்சா சேவல் கூவு இல்லையா, அந்த மாதிரி இவர் சேவல் கூவுற மாதிரி பண்ணி கௌதம முனிவரை எழுப்பி விட்டு அவரை குளிக்கிறதுக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சி விட்டார். பொய்யான ஒரு சேவலை கூவி அனுப்பிச்சி விட்டார். கௌதம முனிவரும் சேவல் கூவிடுச்சு, விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி போய் கங்கையில் போய் குளிக்க போனார். கங்கையெல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. என்னடா இப்படி அமைதியாக இருக்கே, நம்ம தவறாக யோசிச்சுட்டு வந்துட்டோமோ, பொழுது இன்னும் விடியலையோ அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட வீட்டுக்கு அவர் கிளம்பி வராரு. அதுக்குள்ளே இந்திரன் என்ன பண்ணிட்டாரு, கௌதம முனிவர் மாதிரி வேடம் போட்டு அகலிகை கூட குடிலுக்குள்ளே போய் 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருக்காங்க. கௌதம முனிவர் பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. எப்படி கணவனுக்கும் மற்றொரு ஆண்மகனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இந்திரனுக்கும் கடுமையான ஒரு சாபம் கொடுத்துட்றாரு. அகலிகைக்கும் கற்பு உடையவளாக இருந்தாலும் நீ இந்த மாதிரி யாருன்னு உனக்கு தெரியாதனால நீ கல்லாக கிடவாய் அப்படின்னு சொல்லி அவளுக்கும் சாபம் கொடுத்துட்றாங்க. இந்த சாபத்தினால அகலிகை அழுகிறாங்க, மயங்குறாங்க, எனக்கு தெரியலை அப்படின்னு புலம்புறாங்க. இதுக்கெல்லாம் கௌதமர் முனிவர் அசையவே இல்லை. உடனே அவருக்கு எனக்கு எப்போதான் சாப விமோச்சனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஸ்ரீ தசரதன் மைந்தன் ராமர் வரும்போது நல்ல ஆண்மகன், தூய்மையான ஆண்மகனோட கால் பாதம் உன்மேல் படும்போது உனக்கு பாவமும் நீங்கும், நீ என்னை சென்றடைவாய் அப்படின்னு பாவ விமோச்சனம் கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இந்த கதைக்கு முடிஞ்சு அகலிகை கல்லா ஆண்டாண்டு காலமாக இருந்துக்கிட்டே இருக்காங்க.
விஸ்வாமித்திரர் வந்து லக்குமணன், பரதர், லக்குமணன், ராமரை அழைத்து கொண்டு அவர் போறார். போகும்போது அவருடைய திருப்பாதம் வந்து அந்த கல் மேலே படுது. உடனே அகலிகை வந்து சாப விமோச்சனம் அடைகிறாங்க. அவரை பார்த்து ராமர் வந்து என் அன்னையே அப்படின்னு சொல்லி வணங்குறாரு. ஏன் அவங்களே அன்னை அப்படின்னு சொன்னாங்கன்னா, என்னை பெற்ற கோசலை வந்து ஒரு 12 மாதம்தான் வந்து என்னை வயிற்றுல சுமந்தாங்க. ஆனால் எப்போ இந்த ஸ்ரீராமர் வந்து என்னை காப்பாற்றுவார், எப்போ அவரோட திருவடி வந்து என்னை வந்து படும் அப்படின்னு அகலிகை வந்து ஒவ்வொரு நாளுமே அவங்கள நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இத்தனை நாளாக என்னை மனசில் சுமந்த என் அன்னை அப்படின்னு ஸ்ரீராம பெருமான் வந்து அன்னையை கும்பிட்டு வணங்கி அவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கிறார். இதுதான் கல்லை பெண்ணாக்கிய அகலிகையின் கதை. நன்றி, வணக்கம்.